அனைவருக்கும் வணக்கம். UPSC 2025 in an examination 80% of the students passed in English, 70% passed in Hindi, 15% failed in both. What is the percentage of students who failed in only one subject னு கேக்குறாங்க. First point பாத்தீங்கன்னா இது ரெண்டும் பாஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க, இது ஃபெயில்டுன்னு கொடுத்துருக்காங்க. டேட்டா ரெண்டையுமே நம்ம ஃபெயில்டு டேட்டாவை எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க 80% பாஸ்டு இன் இங்கிலீஷ்ங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 20% ஃபெயில்டு இன் இங்கிலீஷ். 70% பாஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? 30% ஃபெயில்டு இன் ஹிந்தி. அடுத்தது பாருங்க 15% failed in both அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே நமக்கு ஃபெயில்டு டேட்டா கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம வென் டயக்ராம் மூலமா இந்த சம் போடலாம். இது இங்கிலீஷ், இது ஹிந்தின்னு எடுத்துங்க. failed in both 15%. இங்கிலீஷ்ல 20% ஓவராலா அப்படிங்கும்போது 15% போத்ல போயிடுச்சு. ஸோ 5% இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு வந்துடும். அடுத்து பாருங்க ஹிந்தியில 30% ஓவராலா 15% போத்ன்னு இருக்கு. ஸோ 15% ஹிந்தி ஒன்லி அப்படின்னு ஆயிடும். இப்போ நமக்கு என்ன அவங்க கேட்குறாங்க? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who failed in only one subject? For only one subject, Hindi, English la 5%, Hindi la 15%. But total namakku 20% only one subject la fail ஆயிருக்காங்க. So option B is the answer.